திருத்தந்தை இரண்டாம் ஜான் பால் ஒரு ஆவணத்தை வெளியிட்டாங்க. எப்படி புதிய திருத்தந்தையை தேர்ந்தெடுப்பது? ஏற்கனவே இருந்த ஆவணத்திலிருந்து சில விஷயங்களை அவர்கள் மாற்றி இந்த புதிய நவநாகரிகத்துக்கு ஏற்றாற் போல அல்லது கால மாற்றத்திற்கு ஏற்றாற் போல சில மாற்றங்களை செய்து அந்த ஆவணத்தை வெளியிட்டார்கள். திருத்தந்தை இரண்டாம் ஜான் பால் வெளியிட்ட அந்த ஆவணத்திலே 2 பிரிவாக நாம் பிரிக்கலாம். முதலாவது, ஒரு திருத்தந்தை இறந்ததிலிருந்து அல்லது ஒருவர் ராஜினாமா செய்துவிட்டால் அந்த நாள் நம்முடைய திருச்சபையின் தலைமை பீடம் காலியாகிறதே, அந்த நாளிலிருந்து புதிய திருத்தந்தையை தேர்ந்தெடுப்பது வரையிலான அந்த காலகட்டத்தில் என்ன செய்ய வேண்டும், என்னவெல்லாம் நடக்கிறது. இரண்டாவது பகுதி, புதிய திருத்தந்தையை தேர்ந்தெடுப்பதற்கான வழிகாட்டு நெறிமுறைகள். இவைகள் தான் அந்த ஆவணத்தில் இருக்குது. இந்த ஆவணத்தோட அடிப்படையில் தான் இப்போ வத்திக்கானில் எல்லா காரியமும் நடந்துக்கிட்டு இருக்குது. நேற்று எனக்கு ஒரு ஃபோன் கால் வந்தது. இந்த காலகட்டத்தில் வத்திக்கானில் என்னதான் ஃபாதர் நடக்குது, அந்த கேள்விகளுக்கான சுருக்கமான சில பதில்கள் மட்டும்தான் இந்த காணொளியில் நான் உங்களுக்கு தரப்போகிறேன்.